முஸ்லீம் பெண்கள் பர்தா அணிந்து கொண்டு தேவையில்லாமல் திராவிட தமிழ் பிரச்சனைகளை அவர் திராவிட சமுதாயம் அவருடைய ஃபோர் ஃபாதராக முன்னோடியாக கருதக்கூடிய பெரியாரை அவன் தாறுமாற முஸ்லீம் பிள்ளைகள் பேசுது. ஹிஜாபை போட்டுக்கிட்டு அவரோட ரவுடி பிள்ளைகள் மாதிரி பேசுது. அங்கே கீழே உட்காந்து கை தட்டுறான். எந்த அளவுக்கு போயிட்டுன்னா ஆர்எஸ்எஸ் நடத்திய, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஆர்எஸ்எஸ் நடத்திய பாரதியார் விழாவிலே சீமானு கூட சேர்ந்து உட்கார்ந்து முஸ்லீம் ஹிஜாப் போட்ட பெண்கள் அமர்ந்து கொண்டு அவன் என்ன சொல்லலாம், பிராமண கடப்பாரியை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன்னு சொல்றான். கைத்தட்டி ரசித்தது யார் தெரியுமா? இந்த தமிழ் பைத்தியம் பிடிச்ச முஸ்லீம் ஹிஜாப் போட்ட பெண்களும் முஸ்லீம் பையன்கள் போய் உட்கார்ந்துருக்கான். சீமான் ஆபத்தானவர். நான் திருப்பி சொல்ல, சீமான் ஆபத்தானவர். பேசுறவனா நல்லவன் கிடையாது. நமக்கும் தமிழ் கலாச்சாரத்தை எந்த தொடர்பும் கிடையாது. நாம் தமிழர்கள் கலாச்சாரத்தால் முஸ்லீம்கள் தான். கலாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய துறை கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் தான். அவர்கள் நம் முன்னோர் தொப்புள் கொடி உறவுகள் தான். அண்ணன் தம்பி மாவன் மச்சாயின் உறவுலாம் உண்டு. ஆயினும் தீன் என்று வந்தால் அவர்கள் வேறு, நாம் வேறு தான். உங்கள் மார்க்கம் லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மார்க்கம் வேறு எங்கள் மார்க்கம் வேறு என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த பெண்கள் வரம்பு மீறி பேசுகிறார்கள். நல்லா பேசுகிற வரம்பு மீறி பேசுகிறார்கள். ஒரு சமுதாயத்தில் தமிழ் சமுதாயத்தில் புரிந்தோ புரியாமலோ இங்கிருந்த திராவிட சித்தாந்தவாதிகள் கடவுள் இல்லை என்று மறுத்தால் முஸ்லீம்களுக்கான வெறுப்பை உமிழ்ந்தது கிடையாது. திராவிட சித்தாந்தவாதிகள் முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பை உமிழ்ந்தது கிடையாது. தமிழகம் பிற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழகத்தில் எந்தவித மத இன வேறுபாடு இல்லாமல் ஓரளவு வாழக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி முஸ்லீம் பெண்கள் தலை தரித்து போய் பேசும் பொழுது என்ன ஆகும் கேட்டால், முஸ்லீம் பெண்கள் இப்படி தேவையில்லாமல் பேசும்போது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் எதிரான விமர்சனங்கள் வரும். ஆகவே நாம் இந்த மேடைகளை கண்டிக்கிறோம். இந்த பெண்கள் அவர்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் இல்லையோ, அவர்கள் இத்தகுல்லாஹ் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த வார்த்தைக்கு பொருள் தெரிந்தால் அப்படி பேச மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வழிகாட்டியாக எடுக்கவில்லை, அவர்கள் அண்ணன் சீமானை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்ட மோசமான பிள்ளைகள். அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், உங்களை எவனா ரசிகர்கள் தெரிஞ்சுக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த மொழி பைத்தியம் நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் இனத்தின் பெயரால் அழைக்கிறானோ அவன் ஒட்டகத்தின் வாளை பிடித்து கொண்டு கிணத்தை தாண்டியதற்கு சமம் என்றார்கள். என்ன சமமா? ஒட்டகத்தின் வாளை பிடித்துக் கொண்டு கிணத்தை தாண்டியதற்கு சமம். இனத்தின் பேர் அழைப்பது கிடையாது. மார்க்கம் இனத்தின் பேர் அழைக்காது. இஸ்லாம் அழகிய மார்க்கத்தின் பால். திருக்குரான் சுன்னா வழியிலே அழைக்குமே ஒழிய இனத்தின் பேரால் யாரையும் அழைக்காது. கருப்பனையோட வெள்ளையன் சிறந்தவன் அல்ல, வெள்ளையனோட கருப்பன் சிறந்தவன் அல்ல, அரபியனோட அரபி அல்லாதவன் சிறந்தவன் அல்ல, அரபி அல்லாதவனோட அரபியனும் சிறந்தவன் என்று இனம் மொழி எதுவுமே எவனும் உயர்ந்தவன் கிடையாடா. இத்தக்குள் ஹாகுனா இங்குதான். இது அல்லாஹ் இதயத்தில் வச்சு அல்லாவுடைய சுட்டி காமத்தை அல்லாஹ் இறையச்சம் யோருக்கு அவன் தான்டா சிறந்தவன் என்றார்கள். ஆகவே நாங்கள் எங்கள் கலாச்சாரம் பெருசு, உங்கள் கலாச்சாரம் பெருசு, ஈவேரா வெங்காயம் பொம்பளை பிள்ளைகள் பேசுது பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள் ஈரோட்டு வெங்காயம் எல்லாம் உங்களுக்கு தேவையா? பெண்களை கண்ணியமாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொல்லிட்டு முடிச்சிடறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தாயை திட்டுகிறான் என்றார்கள். தன் தாயை திட்டுகிறான் என்றார்கள். தன் தாயை திட்டுகிறானா? அல்லாஹ்வுடைய தூதரே, யாரா தன் தாயை அசிங்கமாக திட்டுவானா என்று கேட்டார். ஆம், திட்டுவாய். எப்படி தெரியுமா? நீ அவனது தாயை திட்டுவாய், அப்போது பதிலுக்கு அவன் தாயை திட்டிடுவான். புரியுதா? எவனாச்சும் ஒருத்தன் திட்டிப்பாரு, பதிலுக்கு உடனே ரிவர்ஸ் வரும். அப்படிதானே? அப்போ நீங்கள் போய் சும்மா கிடக்காம, உனக்கு நீ மூமினான பெண் ஹிஜாப் போட்டிருக்க, பாத்திமா பருகானா தாரிக்கா பூரிக்கா லடிக்கா லடிக்கின்னு பேர்லாம் வச்சிருக்கீங்க. நீங்கள் போய் உங்களுக்கு என்ன சீமானுக்கு முட்டு, பாப்பனுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? பார்ப்பனுக்கு ஏன் முட்டு கொடுக்கீங்க? நீங்கள் பிராமணனுக்கு முட்டு கொடுங்க. யாரு? நம்ம பாபர் மசூதி இடிச்சது யாரு? பாபர் மசூதி இடிச்ச அயோக்கிய கூட்டம் யாரு? தலைமை தாங்கியது யாரு? அந்த பார்ப்பனுக்கு முட்டு கொடுக்குற கூட்டம் சீமான் சொல்லதான். பார்ப்பன கடப்பாறை கொண்டு திராவிடத்தை ஒழிப்போமா, அந்த பார்ப்பன கூட்டம் தான் பாபர் மசூதி இடிப்பதுக்கு தயாராக. ஆர்எஸ்எஸ் யாரு? மோகன் பகவத் வந்திருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்திருக்கிற கூட்டத்தில் முஸ்லீம் பிள்ளைகளை உட்கார்ந்துருக்கு. தெரியுதா? எங்க போச்சு? தலைவர் மீது கொண்ட பாசம். உங்கள் தலைவர் யார்? வழிகட்ட தலைவராக இருந்தாலுமா? வழிகட்ட தலைவராக இருந்தால் போதுமா? தமிழுக்கண்டு தனி கடவுள் என்று சொல்றான், தமிழுக்கண்டு தனி வேதம் இருக்குங்கன்னா, நீ குரானை ஏத கொண்டவன், அல்லாவை ரப்புவா ஏற்றுக்கொண்டவன், அல்லாவுடைய தூதரை வழிகாட்டி ஏற்றுக்கொண்ட பிறகு ஹிஜாபு போட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக மேடையில் கைத்துட்டான்னு உடனே வாய் வீச்செல்லாம் வேண்டாம். அது சமுதாயத்துக்கு எதிராக வந்துடும், சமுதாயத்துக்கு எதிராக திரும்பிடும். அவன் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவான். ஏன் இந்த துருக்கச்சி இப்படி பேசுறாமா? டக்குன்னு வார்த்தையை விட்டுருவான். விடுவானா மாட்டான்? யோசிச்சு பாருங்க. நமக்கு அது தேவையில்லை, நமக்கு அது தேவையில்லை. நாம் நம்முடைய அழகிய மார்க்கத்தை பின்பற்றி காமித்து, எப்பா முஸ்லீமா இவ்வளோ டிசிப்ளினாக வாழ்வாங்களா, இவ்வளோ ஒழுக்கமாக வாழ்வாங்களா, இவ்வளோ நன்மை செய்வாங்களா, அவங்க எப்போ உலகத்தில் என்ன நன்மை அவன் தான்ப்பா ஃபஸ்ட்டு நிற்கிறான் என்றல்லவா நம்ம சமுதாயத்தை முன்னோடியாக காட்டணும். அதை